12ஆம் வகுப்பு ரிசல்ட். அன்பில் மகேஷ் சொன்ன வார்த்தை மகிழ்ந்து போன ஸ்டாலின். ஒற்றை வார்த்தை கூட சொல்லாத விஜய். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். மொத்தம் தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,694 பேர், அதாவது 95.2% இருந்தது. மாணவியர் 4,06,167 பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,47,527 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 3.81% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 7,874 பேர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.17% கூடுதலாக உள்ளது. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கரின் எண்ணிக்கை 8,855, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 6,811 உள்ளது. தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 250, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 238. தேர்வு எழுதிய 2ஆம் ஆண்டு தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை 25,521, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 6,171 உள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு குறித்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸல பதிவில், கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டதன் பலனாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் 0.17% உயர்வு அடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று SLAS அறிக்கையை முன்னிறுத்தி தலைமை ஆசிரியர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்துள்ளார். மாணவ செல்வங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வு முடிவுகள் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்குமானதான். மறுவாய்ப்பு தேவைப்படும் போது மாணவர்கள் உடனடியாக துணைத் தேர்வு எழுதி வெற்றி பெற அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் தனது எக்ஸல பதிவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்றுள்ள மாணவர் மாணவியர் அனைத்திற்கும் வாழ்த்துக்கள். 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என தெரிவித்துள்ளார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேம்படைய படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தப்படி செல்லுங்கள். இந்த தேர்வில் இந்த முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். கல்வியை வாழ்க்கையின் வெற்றிக்கு துணை என தெரிவித்துள்ளார். மாணவர்களின் துணையோடு புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள விஜய் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆட்சி அமைப்பிற்குண்டான MLAக்களை திட்டத்திலேயே விஜய் அதிக கவனம் செலுத்தியுள்ளார். இதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, தன்னை ஜெயிக்க வைத்த மாணவர்களுக்கு விஜய் எதுவுமே சொல்லவில்லை. தாவேகா ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.